பரலோகத்தில் வாசம் செய்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல மதியான வேளைக்காக நன்றி தகப்பனே. எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடுவீர்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த அன்புள்ள ஆண்டவர், இந்த இடத்திலும் நீர் இருக்கிறீர், உம்முடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்துகிறது என்று கர்த்தருக்குள்ளாக நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. இந்த நாளில் கூடியிருக்கிறதான அருமையான மாணவ செல்வங்களை கர்த்தர் பரலோகத்திலிருந்து ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு தேவையான வேத ஆலோசனைகளையும் தேர்வுக்கு தேவையான நல்ல ஆலோசனைகளையும் ஆண்டவராகிய தேவன் கொடுக்கும்படியாய் உடைய சமூகத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுங்க தகப்பனே. இவர்களுக்கு உறுதுணையாக வந்திருக்கிறதான பள்ளியின் முதல்வர்கள், ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் கர்த்தாவே நாங்கள் ஒன்றிணைந்து செபிக்கவும் வேதத்தை படிக்கவும் ஆலோசனைகளை கற்றுக்கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்து வழியாக செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்ன கொடுத்துருக்குறாங்க, யாராவது வாசிக்க முடியுதா? வெற்றிக்கான போர் தந்திரங்கள். நான் ஒரு சின்ன காரியத்தை சொல்லிவிட்டு அப்படியே செஷனுக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். கோவிட் டைமில் ஒரு நாள் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற சாப்டர் டீச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, மீன் என்ன, மீடியன் என்ன, மோட் என்னன்னு டீச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆன்லைனில் இருந்து ஒரு பையன், சார் மீனுன்னு சொன்னீங்களே, குளத்து மீனா, கெண்டை மீனா, கிளிறு மீனா, நெத்திலி மீனா சார் அப்படின்னு சொல்லி கேட்டான். கொரோனா காலகட்டத்திற்கு அப்புறம் பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துறது சரி, படிக்க வைக்கிறதுமே ரொம்ப சவாலான ஒரு காரியமாக தான் இருக்குது. ஆனாலும் கூட தேர்வுக்கு ஆயத்தப்படுத்தணுமே, என்னென்ன விதிமுறைகளை நாம் ஃபாலோ பண்ணால் நமக்கு நல்லாயிருக்கும், வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒன்றன் பின் ஒன்றாக என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம் என்ன அப்படின்னா, அதிகாலையில் எழு, கர்த்தரை பிடி, கருத்தாய் படி. காலையில் 6 மணிக்கு எந்திரி அப்படின்னு சொன்னாலே 6 மணிக்கு எந்திரிக்கணுமா? எதுக்கு இவ்வளோ ஏர்லி மார்னிங் என்ன எழுப்பி விட்றீங்க? இப்போ அது ஏர்லி மார்னிங் கிடையாது. ஏர்லி மார்னிங்கிறது 2 மணி 3 மணி தாயா. இன்றைக்கு பிள்ளைங்க 6 மணிக்கு முன்னாடி எழும்புறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காலை நேரம் மிகவும் பயனுள்ள ஒரு நேரம். எப்படின்னு கேட்குறீங்களா? அழகாக ஒரு வசனம் சொல்லுது பாருங்கள், வேதாகமும் அதை சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 50வது அதிகாரத்தின் 4வது வசனத்தை நம்ம என்ன செய்யலாம், வாசிக்கலாம். ஏசாயா 50:4 நாம் வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அழகாக சொல்லுகிறது, இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு எதை கொடுக்குறாரா? கல்விமானின் நாவை கொடுக்குறாரு. சரிதாங்க. அடுத்து என்ன சொல்லுது பாருங்க, காலைதோறும் என்னை எழுப்புகிறார். எதுக்கு? 5 மணிக்கு அலாம் வச்சு எழுந்திரிச்சிட்டு 5:05க்கு அலாம் ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறதுக்கு ஆண்டவர் எழுப்புறாரு. இன்றைக்கி நிறைய அப்படி தான் நடக்குது. காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி செய்கிறார். இப்போ சொல்லுங்க, கற்றுக்கொள்கிறதற்கு சரியான நேரம் எது? சொல்லுங்க. காலை நேரம். காலை நேரம்தான் கற்றுக்கொள்வதற்கு கன கச்சிதமான நேரம். நான் நம்மில் அநேகர் என்ன பண்ணுறேன் தெரியுங்களா, ராத்திரி லேட் நைட் வரைக்கும் உட்காந்து படிப்பீங்க. எத்தனை பேர் லேட் நைட் வரைக்கும் உட்காந்து படிக்கிறீங்க? அதெல்லாம் நாங்கள் படிக்கிறதே கிடையாது, எங்கிட்ட கேட்குறீங்களா அப்படிங்கிறீங்களா? படிக்கிறீங்களா? வெரி குட், நல்ல பிள்ளைங்க. எத்தனை பேர் லேட் நைட் வரை உட்காந்து படிக்கிறீங்க? கை தூக்க மாட்டேங்கிறீங்க. யார் படிக்கிறதே இல்லையோ? மேபி டீச்சர்ஸ் ப்ரிப்பரேஷனுக்காக லேட் நைட் வரை உட்காந்து படிக்கிறாங்கன்னு தெரியல. வெரி குட், கொஞ்சம் பிள்ளைங்க கை தூக்குறாங்க. மேபி சொல்ல தயங்கலாம். என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், லேட் நைட் வரைக்கும் உட்காந்து படிக்கிறதுனால பேட்ரி ட்ரைன் அவுட் ஆயிரும். காலையில் எந்திரிச்சிலேருந்து டயர்ட் ஆயிரும். 1/2 மணி நேரம் படிக்கிற விஷயத்துக்கு 1 மணி நேரம் ஆகும் ராத்திரியில். தூங்கிட்டு காலையில் ஏழியராக இருந்துச்சுன்னு சொன்னால் 1 ஹவரில் படிக்கிறது எவ்வளோ நேரத்தில் படிச்சிடலாம்? 1/2 ஹவரில் படிச்சிடலாம். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பிரதானமான ஒரு ஆலோசனை. அப்போ எப்போ எந்திக்கணும்? காலையில் எந்திக்கணும். ஏர்லி மார்னிங் நீங்கள் எந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது உங்களுக்கு என்ன செய்யும்? பிரயோஜனமாக இருக்கும். சரி, அடுத்தது வேத தியானம். வேத தியானம் அது கொடுக்கும் விண்ணக ஞானம். நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டதாக இருக்கலாம். அப்படியே ஒரு குயிக் ஒரு மீள் பார்வை அப்படி பார்த்துட்டு போயிட்டு இருக்கலாம்.
என்ன சொல்லியிருக்கு பாருங்க, வேத தியானம் அது கொடுக்கும் விண்ணக ஞானம். நிறைய பேத்துக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன படித்தாலும் புரியவே மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? வேதத்தை படிங்க. இங்கே நிறைய பேர் எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக பைபிளை படிக்கிறதே கிடையாது. எக்ஸாம் வரும்போது பைபிள் படிக்கிறதுக்கு நாமெல்லாம் லீவ் விட்டுறோம். ஆமாவா இல்லையா? மனசில் கேட்டு பாருங்க. லீவ் விட்டுறோம். ப்ரேயர் பண்ணுறது கிடையாது. சர்ச்சுக்கு கூட வர்றது கிடையாது. லீவ் விட்டுட்டு எக்ஸாமுக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிடுறோம்? படிக்க ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் ஒரு உண்மையை புரிஞ்சுக்குங்க, நீங்கள் வேதத்தை படிச்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்கெல்லாம் சிரமப்பட்டீங்களோ அந்த எல்லா சிரமப்பட்ட பாடத்தையும் நல்லா படிப்பீங்க. எப்படி அப்படிங்கிறத நான் ஒரு சில காரியம் சொல்கிறேன். இங்கே 2 வசனங்களை நான் கொடுத்துருக்கிறேன். 119வது சங்கீதத்தில் 99, 100 வசனங்களை படித்து பாருங்கள். 100வது வசனம் பாருங்கள். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாக இருக்கிறேன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறாரு. எத்தனை பேத்துக்கு உங்கள் டீச்சரை விட பெஸ்ட்டாக மாறணும்னு ஆசை இருக்குது? எங்கள் டீச்சரை விட நான் நல்லா மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எங்கள் ஃபிசிக்ஸ் டீச்சரை விட நான் நல்லா டீச் பண்ணணும், வெளிமலர் மேடத்தை விட நான் நல்லா அழகாக சூப்பராக ஃபிசிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அல்ல பாஸ்கர் சார், சோனியா மிஸ்ஸை விட மேக்ஸ் நல்லா போடணும் நான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அங்கே 119வது சங்கீதம் 99வது வசனத்தை பாருங்கள். என்ன சொல்லுது பாருங்கள். ஐ ஹவ் மோர் இன்சைட் தென் ஆல் மை, சொல்லுங்க, ஆல் மை டீச்சர்ஸ். தமிழ் பைபிளில் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரும் இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் அழகாக சொல்லுது, டீச்சரை விட எக்ஸ்பர்ட் ஆகணுமா? பைபிளை படிங்க. பைபிளுக்கு லீவ் விட்டுட்டு எக்ஸாமுக்கு என்ன செய்யாதீங்க? படிக்காதீங்க. 100க்கு 100 வாங்கணுமா? 100வது வசனத்தை படிங்க. யாருக்கெல்லாம் 100க்கு 100 வாங்கணும்? 100வது வசனத்தை படிங்க. என்ன சொல்லுது? உம்முடைய பிரமாணங்களின்படி வாழ்ந்தா முதியோர்களை பார்க்கல என்னவா இருப்பாராம்? ஞானியாக இருப்பாராம். நான் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை சொல்லணும். இன்றைக்கி நான் ஒரு கணித ஆசிரியராக 13 வருஷம் பணியாற்றிட்டு இருக்கிறேன். என்னுடைய ஆரம்ப காலங்களில் நான் மேத்ஸ் படிக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். சொல்லப்போனால் ஒரு குறிப்பிட்ட வகுப்பு வரை நான் மேத்ஸ் பாஸ் பண்ணதே கிடையாது. அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறேன். கடவுளுடைய கிருபையினால் படித்தேன். இது என்னுடைய பெருமைக்காக நான் இது உங்கள்கிட்ட சொல்லலை. இது வரைக்கும் நான் யார்ட்டையும் ஷேர் பண்ணலை. பிள்ளைகளுக்கு கடவுள் மீது பக்தி ஏற்படணும், நம்பிக்கை ஏற்படணும் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்காக இதை நான் பதிவு செய்கிறேன். நான் ஸ்கூலில் படிக்கும்போது சென்டம்ஸ் வாங்கலை. 94, 98 வரை வாங்கியிருக்கேன். 98 வரை வாங்கியிருக்கேன். கடந்த 3 வருஷத்தில் கடவுள் கொடுத்த பலத்தினால என்கிட்ட படித்த 5 பேர் சென்டம் வாங்கினாங்க. 10, 11, 12. என்னைக்கு நான் கடவுளுடைய வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தனோ அன்னைக்கு என் வேலையை ஆண்டவர் பார்த்துக்கிட்டாரு. 2020வது வருஷம் 10ஆம் வகுப்பு சிபிஎஸ்சி தேர்வில் 3 மாணவர்கள் சென்டம் வாங்கினாங்க. 2021ல் 2022ல் 10th சென்டம் வாங்கின அதே பையன் +2ல் சென்டம் வாங்கினான். 2 செமஸ்டர்லையுமே சென்டம் வாங்கினான். 2023 கடந்த வருஷம் நான் இந்த ஊருக்கு இப்போ தான் புதுசாக வந்து ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணேன். அந்த ஸ்கூலில் ஃபஸ்ட்டு +2 பேட்ச் அதுதான். முதல்ல +2 எழுத போகிறாங்க. ஒரு பையன் சென்டம் வாங்கினான். 6 டிஸ்ட்ரிக்டில் எந்த ஸ்கூல்லையுமே சென்டம் கிடையாது. 12th மேத்ஸ் சிபிஎஸ்சியில் சென்டம் வாங்கவே முடியாது. இது எல்லாம் ஆண்டவர் கொடுத்த பிச்சை. எனக்கு அன்பான ஆண்டவர் பிள்ளைகளை, நீங்கள் வேதத்தையும் பிரமாணத்தையும் என்னைக்கு கனப்படுத்துகிறீங்களோ ஆண்டவர் உங்களுக்கு 100க்கு 100 தருவாருங்க. இதை நீங்கள் மறந்துடாதீங்க. வேத தியானம் அது கொடுக்கும் விண்ணக ஞானம். 2வது காரியம். 3வது படிக்கிறோம், பிளான் இருக்கா? வசனம் சொல்லுது, நான் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். எங்கே படிக்கிறோம்? 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தில் படிக்கிறோம். சிலம்பம் பண்ணணும், கண்ணை மூடிட்டு கம்பு வச்சு அடிக்க முடியுமா? எங்கே அடிக்க போகிறோம்? ஒரு திட்டமிடல், ஒரு இலக்கு இருக்கணும்ல. படிக்கிறீங்களா? ஒரு பிளான் பண்ணுங்கள். காலையில் எழுந்திரிச்சோடனே மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா? டஃப்பான சப்ஜெக்ட் படிங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் படிங்க. அப்புறம் அப்படி மாறி மாறி படிப்பதற்கென்று சுழற்சி முறைகளை நீங்கள் கையாண்டால் எளிதாக என்ன செய்யலாம்? படித்து கொள்ள முடியும். அப்படிங்கிறத நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் சந்தோஷம் அடைகிறேன். ஸ்டடி பிளான் இருக்குதா? வச்சுருக்கிறீங்களா பிளான்? இல்லை அப்படின்னா போடுங்க. எக்ஸாமுக்கு எவ்வளோ நாள் இருக்குது?
தமிழ் எக்ஸாமுக்கும் இங்கிலீஷ் எக்ஸாமுக்கும் எத்தனை நாள் கேப் இருக்குது, மேத்ஸுக்கும் இங்கிலீஷ்க்கு எத்தனை நாள் கேப் இருக்குது, ஒவ்வொரு நாளும் என்னென்ன சப்ஜெக்ட் என்னைக்கு படிக்கணும், ஷெட்யூல், இண்டிவிஜுவல் ஷெட்யூல் இருக்கணும். எப்போ இண்டிவிஜுவல் ஷெட்யூல் வரும் தெரியுங்களா? டெய்லி ரொட்டீன் ஒன்று நமக்கு இருந்தால் தான் இண்டிவிஜுவல் ஷெட்யூலே வரும். காலையில் எத்தனை மணிக்கு எந்திக்கணும், மார்னிங் டியூட்டி சில நேரத்துக்குள்ளே முடிக்கணும், இவ்வளோ நேரத்தில் படிக்கணும், இவ்வளோ நேரத்தில் கிச்சனில் பொம்பளை பிள்ளைங்களாம் ஹெல்ப் பண்ணணும், பசங்களாக இருந்தால் வேறு காரியங்களை செய்யணும், ஸ்கூலுக்கு கிளம்பணும், இப்படின்னு உங்களுக்கு ஒன்று ரொட்டீன் இருக்கணும். ரொட்டீன் இருந்தால் மட்டும்தான் எக்ஸாமுக்கும் நமக்கு பிளான் பண்ணக்கூடிய பழக்கம் என்ன செய்யும், வரும். ஒருவேளை அப்படி ஒரு பழக்கம் இல்லைன்னா இப்போ ஆரம்பிங்க. திட்டமிடாமல் செய்கிற எந்த காரியமுமே வெற்றியில் முடியாது அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யுங்க, தயவாக மனசில் வச்சுக்கோங்க. சரி, அடுத்த ஒரு காரியம், இவ்வளோ நாள் படிக்காமல் அப்படி போயிட்டேங்க, எக்ஸாம் வரப்போகுது. ஆக்சுவலாக இது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி செய்யக்கூடிய ஆயத்தம். இது எல்லாமே நான் சொல்கிற எல்லாமே கடைசி 2 months நம்ம செய்யக்கூடிய ஒரு ஆயத்தம். இவ்வளோ நாள் படிக்கலை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போவே ஸ்டார்ட் பண்ணணும். அதான் பைபிள் அழகாக சொல்லுது. உலக பிரகாரமாக சொல்லுவாங்க, ஒன்றே செய், அதை நன்றே செய், இன்றே செய் அப்படின்னு சொல்லுவாங்க. வேதாகமம் என்ன சொல்லுது தெரியுங்களா? 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தில், மன்னிக்கணும், 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனம். இன்றே ரட்சணிய நாள், இன்றே அனுக்கிரக காலம். இன்னைக்கு தான் ஆண்டவர் கொடுத்த டைம். படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா இன்றைக்கே அந்த வேலையை என்ன செய்யணும், நாம் ஆரம்பிக்கணும். இது நாம் அடுத்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். தடங்களை படிக்கல்லாக மாற்று. நிறைய டஃப்பான ஏரியாஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் எனக்கு படிக்க முடியாது அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், டஃப்பாக ஃபீல் பண்ணுறக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. வேதம் சொல்லுது, 19வது சங்கீதம் 12வது வசனம், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? எங்கெல்லாம் நான் படித்து ஸ்கோர் பண்ண முடியாமல் எனக்கு கஷ்டமான விஷயம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அந்த விஷயங்களை நம்ம என்ன செய்யணும், கவனம் செலுத்தி அதில் ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். வேதமும் அதுதான் சொல்லுது, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? எங்கே வீக்காக இருக்கிறேன், இந்த சாப்டரில் நான் வீக்காக இருக்கிறேன்னா, இந்த ஏரியாவில் எனக்கு மார்க்ஸ் வரலையா, அதுக்கு தனி கவனம் செலுத்தி படிங்க. அது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த ஒரு முக்கியமான காரியம். அடுத்தபடியாக ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பழமை பழமை பொன் போன்றது. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிற பிள்ளைங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து என்ன செய்யணும், சால்வ் பண்ணி பாருங்கன்னு சொல்லுவாங்க. பைபிள் என்ன சொல்லுது தெரியுங்களா? கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு ஒரு பரீட்சை இருக்குது. அந்த பரீட்சையில் நீ ஜெயிக்கணும்னு சொன்னால் உனக்கு முன்னாடி நிறைய சாம்பிள் பேப்பர்ஸ்லாம் இருக்குது. எபிரேயர் 11வது அதிகாரம் ஃபுல்லாக சாம்பிள் பேப்பர்ஸ் தான். யார் யார் எப்படிலாம் ஓடினாங்க, விசுவாச பரீட்சையில் எப்படி ஓடி ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ஷன் ஆஃப் சாம்பிள் பேப்பர்ஸ் ஆர் எக்ஸிஸ்ட் இன் ஹீப்ரூஸ் 11. விசுவாச வாழ்க்கைக்கும் கலெக்ஷன் தேவைப்படுற மாதிரி எப்படி ஓடினாங்க, பிரச்சனைகளை எப்படி மீட் பண்ணாங்க, அவங்களுக்கான ஆலோசனை இருக்கிற மாதிரி படிக்கிற பிள்ளைகளுக்கு உங்களுடைய தேர்வு சரியாக செய்யணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா சாம்பிள் பேப்பர்ஸையும் எடுத்து நீங்கள் என்ன செய்யணும், சால்வ் பண்ணி பார்க்கணும். அதான் எபிரேயர் 12:1 சொல்லுது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பயப்படாதீங்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யுங்க, தள்ளிட்டு ஓடுங்க. இது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த ஒரு காரியம். அடுத்தது ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு ஒரு காரியம் இருக்குது. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான ப்ளூ பிரிண்ட் என்னங்க, யாராவது சொல்லுங்களேன். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான ப்ளூ பிரிண்ட் என்ன? ஒருத்தன் சொல்ல மாட்டேங்க. என் வேதத்தை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமாக எண்ணினாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நல்லா வாழணும்னா வேதாகமம் தான் ப்ளூ பிரிண்ட்டு. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ப்ளூ பிரிண்ட் இருக்கா உங்களுக்கு? எல்லாத்துக்கும் ப்ளூ பிரிண்ட் ஒன்று இருக்குது தெரியுமா? தெரியாதா?
பார்த்துருக்கீங்களா? ப்ளூ பிரிண்ட் பார்த்துருக்கீங்களா? தம்பிங்க பார்த்துருக்கீங்களா? மேக்ஸ்க்கு என்ன ப்ளூ பிரிண்ட்டு, கெமிஸ்ட்ரிக்கு என்ன ப்ளூ பிரிண்ட்டு அப்படின்னு ப்ளூ பிரிண்ட் பார்த்துருக்கிறீங்களா? பார்க்கல அப்படின்னு சொன்னால் உங்களுடைய குறிப்பிட்ட பாட ஆசிரியரை சந்தித்து, சார் தமிழுக்கான ப்ளூ பிரிண்ட் என்ன, 100க்கு 100 வாங்கிறதுக்கு வேதத்தை படிக்கணும்னு சொன்னேன். விசுவாசமும் வேணும், கிரியையும் அவசியப்படுகிறது. முழு பாட புத்தகத்தையும் படித்தாதான் 100 வாங்கணும்னு அவசியம் இல்லை. மெட்ரிகுலேஷன் போர்டை பொறுத்தளவில் ஒவ்வொரு போர்ஷனுக்கும் இந்த போர்ஷனில் தான் 4 மார்க் இருக்கும், இதில் தான் 2 மார்க் இருக்கும் அப்படின்னு சொல்லி அழகாக என்ன செஞ்சுருப்பாங்க, ஒரு திட்டமிடல் அங்கே இருக்கும். இது நான் கெமிஸ்ட்ரிக்கானதை எடுத்து போட்டிருக்கிறேன், +2 கெமிஸ்ட்ரியோடது. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இந்த மாதிரி ப்ளூ பிரிண்ட் இருக்கும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சாப்டர் இருக்குது, ஃபர்ஸ்ட் சாப்டரு 10 மார்க் கேட்குறாங்கன்னா எத்தனை 1 மார்க், எந்த ஏரியாவில் 1 மார்க், எந்த ஏரியாவில் 2 மார்க், அழகாக செக்ரிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதற்கு ஏற்றார் போல் நீங்கள் தனிக்கவனம் செலுத்தி படிப்பீர்களானால் நிச்சயமாக உங்களால் என்ன செய்ய முடியும், எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை, அதில் குறிப்பிட்டுள்ள ஏரியாவை கவர் பண்ணாலே போதும், அதிகபட்ச மதிப்பெண்களை நாம் என்ன செய்யலாம், நிச்சயமாக வாங்கலாம். அடுத்தது, நிறைய பேருக்கு இன்றைக்கி அப்பா அம்மாவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட லட்சியம் ஆசை இருந்திருக்கும். அதை வச்சுட்டு நான் தான் ஆக முடியல, என் பிள்ளையை எப்படியாவது ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிறைய சுமைகளை திணிப்பாங்க. எப்படியாவது நீ ஐஐடி போயிடணும், எப்படியாவது என்ஐடி போயிடணும், சரிங்களா, இல்லைனா எப்படியாவது மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி போயிடணும், இல்லைனா கோயம்புத்தூர் பிஹெச்டிக்கு போயிடணும், மதுரையில் தியாகராஜா போயிடணும்னு சொல்லிட்டு ப்ரெஷர் பண்ணுவாங்க. விடாமல் படிக்கிறீங்களா? ரொம்ப தப்பு. அப்பப்போ கொஞ்சம் இளைப்பாறுதல் வேணும். ஏசாமி சொன்னார்ல, வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேக பேராக இருந்தபடினால அவருக்கு இளைப்பாறுறதுக்கு என்ன இல்லை, நேரமே இல்லாதனால சீஷர்களை பார்த்து ஏசாமி சொன்னார், வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போய் நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் இளைப்பாறுவோம். எனக்கு அன்பான மாணவ செல்வங்களே, விடாமல் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன செய்யணும், பிரேக் எடுத்துக்கங்க, உங்களை ஆசுவாசப்படுத்தி கொள்ளுங்கள். ஆசுவாசம் என்னும் அற்புத கவசம் உங்களுக்கு அவசியமானதாக இருக்குது. பகல் ஃபுல்லாக படிக்கிறீங்களா, மதியானம் அப்படியே மைண்ட் எல்லாமே தலையில் ஒரு 30 கிலோ வெயிட்டை தூக்கி வச்ச மாதிரி இருக்கும். போய் ஒரு 1/2 மணி நேரம் குட்டி தூக்கம் போடுங்க. ஸ்டடி ஹாலிடேஸில் 1/2 மணி நேரத்தோடு நிப்பாட்டிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்படியே தூங்கிட்டேன்னு சொன்னால் டைம் போயிடும். கொஞ்சம் தூங்கி எழுந்துனீங்க சொன்னால் உடல் இன்னும் கொஞ்சம் என்ன செய்யும், புத்துணர்வாக இருக்கும். உங்களுடைய படிக்கக்கூடிய வேகம் என்ன செய்யும், அதிகப்படும். அதனால் அப்பப்போ உங்களை ஆசுவாசப்படுத்தி கொள்வது ரொம்ப நல்லது. அடுத்தது குரூப் ஸ்டடி அப்படின்னு ஒரு விஷயம். நான் யோசித்து பார்த்தேன், இந்த பேரில் தான் இன்றைக்கி இவங்க எல்லாம் வெட்டியாக நேரத்தை கழிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு மனசில் கொஞ்சம் தோணுச்சு. பட் ஹெல்த்தியாக யூஸ் பண்ணுற பிள்ளைங்களும் இருக்கிறாங்க, சரிங்களா. குரூப் டிஸ்கஷன் அப்படிங்கிறத ரொம்ப ஹெல்த்தியாக யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். வசனம் சொல்லுதில்ல, 133வது சங்கீதம் முதல் வசனம் என்ன சொல்லுது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் செய்கிறது எத்தனை நன்மையும் எவ்வளவு இன்பமானது அப்படின்னு சொல்லி படிக்கிறோமே. அதிகமான மதிப்பெண்களை பெறுவதற்கு நேரம் கிடைக்கும் போது உட்கார்ந்து அவசியமில்லாத கதைகளை பேசுவதற்கு பதிலாக அவசியமுள்ள பாடங்களை நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு மீள் பார்வையாக திரும்ப என்ன செய்யலாம், ரீகேப் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக நீங்கள் என்ன செய்யலாம், ஏற்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது, இது எக்ஸாம் பேப்பரில் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். எக்ஸாம் பேப்பரில் இந்த மாதிரிலாம் எழுதுவீங்களா? பிடி அப்படின்னு என்ன அர்த்தமா? மேக்ஸ் படிக்கிற பிள்ளைங்க சொல்லுங்கள். ப்ரூவ் தட். எஸ்டின்னா ஷோ தேட்டா, சச் தேட்டா என்னங்கிறது எழுதுறவங்களுக்கு தான் தெரியும். சிடிஎஸ்னா கண்டினியூஸ், மா பா இதெல்லாம் எக்ஸாம் பேப்பரில் எழுதக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய மொழி எல்லாமே இப்படி மாறிடுச்சு. எல்லாம் மொபைலில் நம்ம டைப் பண்ணி எக்ஸாம் பேப்பர்லேயும் இதே மாதிரி எழுதக்கூடிய பழக்கங்கள் இன்றைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதான் பாசன் அழகாக சொல்லுது, நீங்கள் வீண் வார்த்தைகள் என்ன செய்யாதீங்க, அலப்பாதீங்க. பேசுறதுக்கு மட்டும் இல்லை, எழுதக்கூடிய எக்ஸாம் பேப்பரில் கூட அவசியமில்லாத வீண் வார்த்தைகளை நாம் என்ன செய்யக்கூடாது, அலப்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரியத்தை இங்கு சொல்வதை நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. தேர்வு எழுதும் போது இந்த மாதிரி பதங்களை எல்லாம் நீங்கள் தவிர்த்தால் சால சிறந்தது. அடுத்தது பாருங்க, என்ன நினைக்கிறீங்க,
கணினியால் கல்வியில் கவலைக்கிடமான நிலை. கீழே ஒருத்தர் கவலைக்கிடமான நிலையில் படுத்திருக்காரு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க. வாயிலிருந்து என்ன வெளியே வருது பாருங்க. எல்லாம் சோஷியல் மீடியாவாக வந்து கொப்பளிக்குது. அப்படி இன்றைக்கி நம்முடைய நேரம் எல்லாமே சோஷியல் மீடியாவில் தான் என்ன செஞ்சுருக்கிறீங்க, இணைக்கப்பட்டு கிடக்கிறோம். எங்கே தொட்டாலும் பிள்ளைங்க சொல்கிறாங்க, பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ஃபோன் இல்லாமல் படிக்கவே முடியாதுமா, படிக்கிறதுக்கு ஃபோன் வேணும் கண்டிப்பாக அப்படிங்கிறாங்களாம். ஃபோன் இல்லாமங்களாம் என்ன செய்ய முடியாது, படிக்க முடியாது. டிவி ரிமோட் யார் கையில் இருக்கும்? நம்ம கையில் தானே இருக்கும். டிவி ரிமோட் நம்ம கையில் இருக்கா, நாம் டிவி ரிமோட் கையில் இருக்குமா? ரிமோட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்களா அல்ல ரிமோட் உங்களை கண்ட்ரோல் பண்ணுதா? ஃபார் எக்ஸாம்புக்கு ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருக்கிறேன், போய் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக போய் என்ன செய்கிறேன், ஒரு 10 நிமிஷம் ஒரு நல்ல ஒரு இனிமையான மியூசிக் கேட்டு வந்துடலாம், ஒரு நல்ல ஒரு ஜோக்ஸ் ஏதாவது பார்த்துட்டு வந்துடுறேன், நான் என்னை ஆசுவாசப்படுத்துறதுக்குன்னு போய் உட்கார்றேன்னு வச்சுக்க. 10 நிமிஷத்தில் எத்தனை பேர் எந்திரிச்சு வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள்? எந்திரிச்சு வந்திருக்கிறீங்களா? இப்போ சொல்லுங்கள், ரிமோட் உங்களை கண்ட்ரோல் பண்ணுதா, நீங்கள் ரிமோட்டை கண்ட்ரோல் பண்ணுறீங்களா? அதுதான் சோஷியல் மீடியா. இதனால் இன்றைக்கி பிள்ளைகளால் 5 நிமிஷத்துக்கு மேலே கவனம் செலுத்தி படிக்கவே முடிகிறது கிடையாது. நீதிமொழிகள் 4:25 அழகாக சொல்லுது, உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. கண் எங்கே பார்க்குது சொல்லுங்கள்? எக்ஸாமில் படிக்க முடியாததற்கான ஒரு பெரிய காரணம் இதுவாக தான் இருக்குது. இன்றைக்கி எக்ஸாம் டைம் ஆகுதா, அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுருங்க. இதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்கோர் பண்ண முடியும். நேரம் துரிதமாக கடந்து போகிறது. ரைட். பகுப்பாய்வு பலப்படுத்தும் ஆய்வு. பைபிளில் படிக்கிறோம், பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். எங்கே படிக்கிறோம்? எரேமியா 6:16. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாம் எழுதியிருப்பீங்களே, அந்த பேப்பர்ஸ்லாம் எடுத்து பாருங்கள், எங்கே என்னென்ன தப்பு பண்ணியிருக்கிறோம், எதிலெல்லாம் மார்க் போயிருக்குது. நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். செப்பனியா 2:2. இதுதான் செல்ஃப் அனாலிசிஸ். சுய பகுப்பாய்வு செய்யும் பொழுது எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அடுத்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு என்ன செய்யும், ஒரு பெரிய உதவியாக இருக்கும். சுய பகுப்பாய்வு நம்முடைய தரத்தை முன்னேற்றக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்தது பாருங்கள், உள்ளதை உள்ளபடி. இது என்ன உள்ளதை உள்ளபடி? இதில் நிறைய அர்த்தம் இருக்குது. மத்தேயு 5:37 படிக்கிறோம், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். அப்போ என்ன தெரியுதோ அதைத்தான் எக்ஸாம்பிள் எழுதணும். என்ன தெரியுதோ அதைத்தான் எழுதணும். தீமையினால் உண்டாகக்கூடிய காரியத்தை எக்ஸாம்பிள் போய் எழுதக்கூடாது. ஒன்று. இன்னொன்று, ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன ஆன்சர் வேணுமோ அதை தான் எழுதணும். ஒரு தமிழ் டீச்சர் வந்து பசுமாட்டை பற்றி கட்டுரை எழுத சொன்னாராம். பசுமாட்டை பற்றி கட்டுரை எழுதுப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவன் எழுதினான்னா தென்னை மரத்தை பற்றி கட்டுரை எழுதினான். தென்னை மரத்தில் தேங்காய் கிடைக்கும், சட்னி வைக்கலாம், சாம்பார் வைக்கலாம். எங்கள் பாஸ்டர்மாவாக இருந்தால் அதில் லட்டு கூட செஞ்சுருவாங்க, பேரிச்சை மலை லட்டுன்னு சொல்லிட்டு. நார் உரிக்கலாம், விளக்குமாறு செய்யலாம், அப்படி இப்படின்னு ஒரு 2 பக்கத்துக்கு எழுதிட்டான். எழுதி முடித்து முடிவுரையில் இப்படிப்பட்ட தென்னை மரத்திலும் பசுமாட்டை கட்டலாம் முடிஞ்சு. இப்படி சம்மந்தமே இல்லாமல் எக்ஸாமில் எழுதாதீங்க. ஆன்சர் கீ அப்படின்னு ஒன்று வச்சுருக்குறாங்க. என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் பேப்பர் எழுதுறீங்களா, ஒரு ரியல் லைஃப் ப்ராப்ளம் எழுதுற அப்படின்னு சொன்னால் இந்த டைம் டிஸ்டன்ஸ் ஸ்பீடு ப்ராப்ளம்லாம் எழுதுனா லெட் x km/h பி த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் அப்படின்னு எழுதுனா 1 மார்க். தெரியுமா உங்களுக்கு? எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி 40, 55 நெகட்டிவில் வருது. ஒரு ஆன்சர் 40, இன்னொன்று -55. ஸ்பீட் கேனாட் பி நெகட்டிவ் அப்படிங்கிற வார்த்தை எழுந்தால் தான் ஆஃப் மார்க்கு. நீங்கள் -55 ரிஜெக்ட் பண்ணிவிட்டு 40 போட்டிருப்ப, அந்த ஆஃப் மார்க் கொடுக்க மாட்டாங்க. 6 வருஷம் போர்டு எவாலுவேஷன் நான் போயிருக்கிறேன். எல்லாருக்கும் விஷயம் தெரியும், தேவையான கண்டென்ட் இருக்கணுங்க. புரியுதுங்களா? டீச்சர் போய் பாருங்கள், பழைய பேப்பர்ஸ்லாம் எடுத்து ஆன்சருக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க. ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் உனக்கு தெரியறது முக்கியம் இல்லை, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை எழுதணும்.
தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் என்ன செய்யணும், உங்களை ஆயத்தப்படுத்தணும். அதுதான் சொன்னேன், உள்ளதை உள்ளபடி எழுதணும். அடுத்தது ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. பவுல் அழகா சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். லக்கு இருக்கணும். 2 நாளில் கெமிஸ்ட்ரியில் ஆர்கானிக் எப்படியாவது முடிச்சிடணும். ஷார்ட் டேர்ம் கோல். தமிழா 2 நாளில் செயலில் உள்ள எல்லா பாட்டையும் தரவா படிச்சிடணும். ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அழகான ஒரு கதை ஒன்று படிச்சு பார்த்துங்க. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரபலமான பிரசங்கியார். ஒரு நாள் காலை வேளையில் ரொம்ப ஏர்லி மார்னிங் அவர் வீட்டு முன்னாடி பார்த்தா ஒரு இத்தனோடு குட்டி பாப்பா கையில் ஒரு மண்வெட்டியும் ஒரு கூடையும் எடுத்துகிட்டு வந்துட்டான். சின்ன மண்வெட்டி, சின்ன பிள்ளைங்க இந்த பிள்ளைவோடு வச்சுருப்பாங்க பாருங்கள். அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு 3-4 ட்ரக்கு நிலக்கரி கொட்டி கிடந்துச்சான். அந்த காலத்தில் நிலக்கரி தான் யூஸ் பண்ணுவாங்களாம். நிலக்கரியை அந்த குட்டியோண்டு கூடையில் அது இவ்வளோ தான் பிடிக்கும். சின்ன குழந்தையால் எவ்வளோ தூக்க முடியும்? இத்தனோண்டு அள்ளிட்டு போனாலாம். இதை பார்த்த ஸ்பர்ஜனுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சான். பாப்பாவை கூப்பிட்டு, பாப்பா இப்படி அள்ளனா நீ என்னைக்கு அள்ளி முடிக்கிறது? மழை போல கிடக்குது, இத்தனோண்டு பாத்திரத்தை வச்சிருக்கியே அப்படின்னு சொன்ன உடனே, அங்கிள் தொடர்ந்து நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா இது எல்லாம் காலி ஆயிரும், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னுச்சான். இத்தனோண்டு இருக்கிற பாப்பா. சிறுதுளி பெருவெள்ளம். ஒவ்வொரு டைமையும் ஷார்ட் டேர்ம் கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்க. எப்பப்போ பண்ணணும்? திட்டமிடம் இல்லாமல் நீங்கள் பிரயாணம் பண்ணீங்கன்னு சொன்னால் எதையுமே இவ்வளோ இருக்குதா, ஐயோ 16 சாப்டரா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆலையே தான் நின்றுருக்கும். சொல்ல புரிஞ்சுக்கலாம்? ஸோ அதனால் சின்ன சின்ன இலக்குகளை நிர்ணயித்து நீங்கள் என்ன செய்யுங்க, பயணப்படுங்க. உலக வாழ்க்கையில் அப்படி தான், ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் பவுல் தான் சொல்கிறார். இலக்கு இல்லாமல் ஒரு பயணமே செய்யலை. கிறிஸ்து இயேசுவின் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக பரலோக ராஜ்யங்கிறது ஒரு பெரிய இலக்கு. அதுக்கு போகணும் அப்படின்னா வாரம் வாரம் சர்ச்சுக்கு வரணும், உபவாசம் இருக்கணும், ஜெபம் பண்ணணும், ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்க்கணும். சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சாதான் ஒரு நீண்ட இலக்கை நாம் என்ன செய்ய முடியும், அடைய முடியும். அடுத்தது அண்டர்லைன் த கீவேர்டு. அழகா பைபிள் சொல்லுது, ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். வெள்ளித்தட்டில் ஒரு தங்கத்தினால் ஆன ஒரு பழம் இருந்தால் தனியாக தெரியுமா தெரியாதா? யூனிக்காக எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அழகாக தெரியும். உங்களோட ப்ரெசன்டேஷன் அப்படி தான் இருக்கணும். எக்ஸாமில் எழுதுறீங்களா, முக்கியமான பாயிண்ட்ஸ் அழகாக அண்டர்லைன் பண்ணுங்கள். நீங்கள் இப்படி பண்ணுறதுனால டீச்சர்ஸ் எவாலுவேட் பண்ணுறவங்க ஃபுல்லாக கரெக்ட் பண்ணுறதுக்கு அவசியமே இருக்காது. ஓகே இதுதான் கீவேர்டு இருக்குது, அழகாக மார்க் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்கள் இருக்கணும். பயாலஜியா டயக்ராம் நீட்டாக இருக்கணும். பார்ட்ஸ் அழகாக பாயிண்ட் பண்ணுங்க. ஃபிசிக்ஸா சர்க்கியூட்டை அழகாக போடுங்க. உள்ள கண்டென்ட் இருக்கோ இல்லையா, நிறைய டீச்சர்ஸ் அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது இன்னைக்கு. ப்ரெசன்டேஷன், இந்த காரியத்தை நீங்கள் கவனம் செலுத்தும் போது உங்களுக்கான மதிப்பெண்கள் என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக கூறும். வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழம். ரியல் லைஃப் அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பார்ட்டில் தான் இன்றைக்கி எல்லாரும் தவறிடுறோம். என்ன படிக்கிறோம், எதுக்காக படிக்கிறோம், லைஃப்பில் எங்கெல்லாம் அது யூஸ் ஆகுது, அதை நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஒரு வேத வாக்கியத்தை வாசிப்போமே. பிரசங்கி 1வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வானத்தின் கீழ் நடப்பதையெல்லாம் ஞானமாய் விசாரித்து ஆராய்ச்சி செய்கிறதற்கு என் மனதை பிரயோகம் பண்ணினேன். சாலமோன் ஞானி என்ன பண்ணுறாரு, கீழே நடக்கிற எல்லா விஷயத்தையும் ரிசர்ச் பண்ணுறாராம், ஆராய்ச்சி பண்ணுறாராம். ஆராய்ச்சி பண்ணி தான் அவர் படித்தாராம். ஓகே, ஒரு சின்ன அப்படியே செஷன் ஒரு மாதிரியா போர் அடிக்கிற மாதிரி இருக்குல்ல, பரவாயில்ல. யாராவது 10th படிக்கக்கூடிய ஒரு சும்மா சொல்லுங்கள், யாராவது ஒருத்தர். ஒன்றும் இல்லை, ஒன்றும் செய்ய மாட்டேன். அட யாராவது வாங்கப்பா, தம்பி நீங்கள் 10th தானே, ப்ளீஸ் கம். நமக்கு பரிச்சயமானது அவர் தான், மாட்டிக்கிட்டாரு. சரி வாங்க. இது என்ன, பீஸா தானே? இப்போ கேள்வி என்னன்னா, இதை ஏன் பீஸான்னு தெரியல. ஏன் இதை பீஸான்னு சொல்றீங்க? பீஸா இருக்கிறதுனாலயா?
அதில் கூட மேக்ஸ் இருக்குங்க. சாப்பிட்ற சாப்பாட்டில் கூட மேக்ஸ் இருக்குது. கொஞ்சம் டீப்பாக கவனிச்சு பாருங்கள். பீஸாவோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒரு சிலிண்டர். பீஸாவோட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிறேன். பீஸா அந்த அளவுக்கு இருக்குது. கைண்ட்லி மேனேஜ். இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர். இது என்ன ஸ்ட்ரக்சர்? சிலிண்டர். நம்ம ரைட்? சிலிண்டர். இப்போ அடுத்த கேள்வி, வால்யூம் ஆஃப் சிலிண்டர் என்ன? வெரி குட் குட். தம்பி நீங்கள் போகலாம். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்களுக்கு தெரியறதில்ல. வால்யூம் ஆஃப் சிலிண்டர் πr²h சொல்லுவாங்க. இந்த பை ரிட்டன்ல எழுதுனா PI பை. சரிங்களா? சரி, இந்த பீஸாவோட ரேடியஸை நான் இசட்னு எடுத்துக்கிறேன். இதோட ஹைட்டை ஏன்னு எடுத்துக்கிறேன். இப்போ R², ஆர் இருக்க இடத்துல என்ன போட்டிருக்கேன்? Z. அதாவது Z இன்ட்டு Z, R². R இன்ட்டு Rன்னு சொல்லுவோம்ல, Z இன்ட்டு Z. ஸோ அடுத்து H, பீஸா. இப்படி தான் பீஸாங்கிற பேரே வந்துச்சு. வால்யூம் ஆஃப் சிலிண்டர் மறக்காது. இது ரியல் லைஃப் அப்ளிகேஷன். இன்னும் ஒரு ரியல் லைஃப் அப்ளிகேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தம்பி அந்த வீடியோ ப்ளே பண்ணுங்க. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்களுக்கு கணிதம் அப்படின்னா நீங்கள் ரியல் லைஃப் அப்ளிகேஷனோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இட் பி ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட். ஒரு வீடியோ, மேக்ஸ் படித்தா கிட்னி ஸ்டோனை கரைச்சிடலாம். தெரியுமா உங்களுக்கு? மெடிசின் மேக்ஸுக்கும் கிட்னி ஸ்டோனுக்குமே சம்மந்தம் இருக்குது. நிறைய விஷயங்கள் இன்றைக்கு பேசுவதற்கான நேரம் இல்லை, ஓய்வு நாளாக இருக்கிறது. அதனால் ஒரு சின்ன காரியத்தை மாத்திரம் நான் சொல்லிட்டு தொடர்ந்து கடந்து போகிறேன். எலிப்ஸ் அப்படின்னு ஒரு ஷேப் படிச்சிருப்பீங்க. இந்த எலிப்டிக்கல் பாத்தை வச்சு தான் கிட்னி ஸ்டோன்ஸை க்யூர் பண்ணுறாங்களாம். ஆக்சுவலாக இந்த எலிப்டிக்கல் பாத் அப்படிங்கிறதுல 2 ஃபோக்கஸ் இருக்கும். ஒரு ஃபோக்கஸில் கிட்னியோட ஸ்டோன் இருக்கிற பகுதியையும், இன்னொரு ஃபோக்கஸில் அதற்கான சிகிச்சை முறைகளையும் வச்சு என்ன செய்கிறாங்க? ட்ரீட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒருவேளை இதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா LMES அப்படிங்கிற ஒரு சைட்டில் போய் பார்த்துக்குங்க. தம்பி ஸ்டாப் பண்ணிக்கலாமா? இருக்கட்டும், பிறகு ஃப்ரீயாக இருக்கிறவங்க பார்த்துக்குங்க. இப்படி நிறைய ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. லெட்ஸ் மேக் எஜுகேஷன் சிம்பிள் அப்படிங்கிற சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் என்ன செய்யலாம். அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், படிக்கிற விஷயங்களை திரும்ப திரும்ப நாம் ரீகேப் பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். சரிங்களா? சரி பாப்பா, ஒரு நிமிஷம் சும்மா வாங்க, சீக்கிரம் வாங்க. உங்கள் அப்பாவோட ஃபோன் நம்பர் என்ன சொல்லுங்கள்? 7530013188. 7530013188. வெரி குட். அப்பா அம்மா வெட்டிங் டே? February 11. ஓகே. வீட் அட்ரஸ்? பழங்கானத்தம். பரவாயில்ல, ஓகே. எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? A+B² ஃபார்முலா சொல்லுங்கள். A+B+B². அது A+B². நான் கேட்டது A+B3. தடுமாறுது இல்லை? தேங்க்யூம்மா. உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை தான். ஏன் அப்படின்னு சொன்னால், அப்பா அம்மா ஃபோன் நம்பரை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறோம். பர்த்டே, வெட்டிங் டே, ஆனிவர்சரிலாம் திரும்ப திரும்ப வருது. அதனால் மைண்டில் ஞாபகம் இருக்குது. எந்த ஒரு விஷயமுமே ஃபஸ்ட்டு நம்முடைய ப்ரைமரி மெமரியில் தான் ஸ்டோர் ஆகும். திரும்ப திரும்ப யூஸ் பண்ணாதான் அது பெர்மனன்ட் மெமரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சப்ஜெக்டும் திரும்ப திரும்ப எடுத்து ரிவைஸ் பண்ணாதான் டெம்பரரி மெமரியிலேருந்து எங்கே போகும்? பெர்மனன்ட் மெமரிக்கு போகும். அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கணும். நான் சொன்னேன், பரீட்சைக்கு என்ன வேணும்? பரிச்சயம் வேண்டும். ரிப்பிட்டேஷன் என்ன செய்யணும்? இருக்கணும். அடுத்தது அழகா சாலமோன் ஞானி சொல்றாரு, என் மகனே இவைகளினால் புத்தி அடைவாயாக, அநேக புஸ்தகங்களை உண்டு பண்ணுகிறதுக்கு முடிவில்லை, அதிக படிப்பு உடலுக்கு கிடைப்பு. அப்பாடா, இப்போதான் எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வார்த்தை பேசியிருக்காரு இவர் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறீங்கல்ல? அப்படி இல்லை. இன்னைக்கு எக்ஸாம் போகிற பிள்ளைங்க இதை படிக்கவா, அதை படிக்கவா, அந்த புக்கை வாங்கலாமா, அந்த கைடை வாங்கலாமா, இதை செய்யலாமான்னு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ். ரொம்ப அலட்டிக்கக்கூடாது. ப்ரெஸ்கிரைப்டு புக்கு என்ன, என்ன படிக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப என்ன செய்யும்? யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். திருமூலர்னு தமிழில் ஒரு கவிஞரை பற்றி படிச்சிருப்போம்.
உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே அப்படிம்பாரு. உடம்பை வளர்த்தேனே உயர்கல்வி வளர்த்தேனே. அப்பப்போ எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். காலையில் அதுவும் வேர்க்கிற அளவுக்கு கொஞ்சமாவது எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் மூளை ஆக்டிவேட் ஆகும். படிக்கிற விஷயங்கள் என்ன செய்யும், எளிதாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். குணசாலியான ஸ்திரியை குறித்து நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தில் படிக்கிறோம். குணசாலியான ஸ்திரீ எப்படி இருப்பாளாம்? படிக்கலாம் பார்ப்போம். யாராவது ஒரு குணசாலியான ஸ்திரீ படிங்க பார்ப்போம். யாராவது என்ன எழுதியிருக்குங்க? எல்லாருமே குணசாலியாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே படிக்கிறாங்க, பரவாயில்ல. சத்தமாக படிங்க யாராவது. தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். படிக்கிற பிள்ளைங்க அப்போ என்ன செய்யணும்? சரீர வேலைகளையும் செய்யணும். உடல் அப்போது என்ன செய்யும்? அதற்கு ஏற்றார் போல் என்ன செய்யும்? ஆயத்தப்படும். அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம்? புரிஞ்சுக்கலாம். இது என்னன்னு தெரியுதா? இதெல்லாம் எக்ஸசைஸ். டோன்ட் மிஸ்டேக் மீ. இதெல்லாம் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ். ஒவ்வொரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸுமே எக்ஸசைஸ் ஷேப்பில் தான் இருக்குது. ஸோ எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் சப்ஜெக்ட் படி. மாடல்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற கிராஃபாக இருந்தால் ஸோ இதெல்லாமே எக்ஸசைஸ் தான். ஸோ படிப்பும் உடற்பயிற்சியும் ஒன்று எப்படி தான் இருக்குது? தொடர்புடையதாக தான் இருக்குது. அடுத்த விஷயம், படிக்கிறது நிமித்தம் பிள்ளைங்க என்ன செய்யலாம்? ஒருவேளை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது எங்களுக்கு அப்படின்னு ஃபுல் கட்டிட வேண்டியது. இது ஒரு தவறான பழக்கம். வேதம் அழகா சொல்லுது, லூக்கா 21:34, உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையாதபடி பார்த்துக்குங்க. மனசு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நிறைய சாப்பிடக்கூடாது. அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வந்துடும்? தூக்கம் வந்துடும். எக்ஸாம் டைம்ஸ் வரும்போது நீங்கள் உங்களுடைய ஆகாரங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட், நேரத்தை பயன்படுத்திக்கிங்க. அவசியமில்லாத நிகழ்வுகளில் நாம் பங்கேற்பதற்கு பதிலாக வேதம் சொன்ன வண்ணமாக நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் நீங்கள் என்ன செய்யுங்க? காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கங்க. இருக்கிற டைம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத என்ன செய்யுங்க? கவனமாக பார்த்துக்குங்க. அடுத்தது, எக்ஸாமுக்கு முந்தின நாள் ராத்திரி. சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறாரு, இதுதான் நிறைய பேருடைய அனுபவமாக இருக்குது. 102வது சங்கீதம் 7வது வசனம் பாருங்க. நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல இருக்கிறேன். தூங்காம ராத்திரி கொட்டை எப்படி ஒரு குருவி கண்ணு முழிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறதோ அதே மாதிரி எக்ஸாமுக்கு முந்தின நாள் முழிச்சுட்டு உட்காராதீங்க. அடுத்த நாள் உங்களால் எக்ஸாம் ஒழுங்காக எழுத முடியாது. எம்எஸ்சி செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது டோபாலஜின்னு ஒரு எக்ஸாம். முதல் நாள் 2 மணி வரை படித்தேன். காலையில் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனால் எல்லாம் படித்தது ஞாபகத்தில் வர்ற மாதிரி இருக்கு, ஆனால் எதையும் எழுத முடியல. இது உங்களை தர்ம சங்கடத்திற்குள் உள்ளாக்க நேரிடும். எக்ஸாமுக்கு முந்தின நாள் வேணால் நீங்கள் ஒருவேளை ராத்திரியில் முழிச்சு உட்காந்து படிக்கலாம். எக்ஸாமுக்கு முந்தின நாள் குறைந்தபட்சம் ஒரு 6:30 ஒரு 7 மணி நேரமாவது உங்களுக்கு என்ன செய்யணும்? ஓய்வு அவசியம். அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யுங்க? கொள்ளுங்க. ரைட், கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். அழகா பவுல் சொல்கிறாரு, 1 கொரிந்தியர் 3:5-6 படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? 1 கொரிந்தியர் 3:5-6 வாசிக்கலாமா? நீங்கள் உங்களுடைய வேதாகமத்தை எடுத்துக்கங்க, வாசிங்க சிஸ்டர். பவுல் யார்? அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர் தானே. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், தேவன் விளைய செய்தார். யார் நட்டா? சொல்லுங்க, யார் நட்டாவா? அப்பல்லோ நீர் பாய்ச்சினாராம், தேவன் விளைய செய்கிறாராம். உங்க டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க, அப்படிதானே? உங்க டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க, நீங்க படிக்கிறீங்க. விளைய செய்கிறது ஆண்டவர் மாத்திரமே. அதனால எக்ஸாம் டைம் வந்துருச்சுன்னா பிள்ளைகளுக்கு பக்தி எங்க இருந்து வருமோ தெரியாது, பிச்சுக்கிட்டு வந்துடும். பயங்கரமா இருப்பாங்க. பள்ளிக்கூடத்துலாம் பார்த்தா வந்துருவாங்க, அப்படி இப்படின்னு பயங்கர பக்திமயமாக தான் இருக்கும்.
படிக்காமல் வரக்கூடிய பக்தி வீணான பக்தி. படிச்சுட்டு பக்தியாக இல்லாமல் இருக்கிறது அவபக்தி. ஏன்னா வேதாகமம் எப்போதுமே கிரியையும் வேணும், கிருபையும் வேணும். நாம் செய்கிறத நாம் செய்யணும், அவர் செய்கிறத அவர் செய்வார். நீ படித்து ஒழுங்காக எக்ஸாம் எழுது. எவாலுவேட் பண்ணுற எவாலுவேட்டரோட கண்களில் ஆண்டவர் என்ன செய்வார்? இரக்கம் கிடைக்க உதவி செய்வார். அது மாத்திரமல்ல, சிபிஎஸ்சி பள்ளிகளில் எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சு. 10th 2 எக்ஸாம் எழுதிட்டாங்க, 12th 1 எழுதிட்டாங்க. உங்களுடைய பள்ளிக்கூடத்தில் 2 பசங்க கை உடைஞ்சு ஸ்கிரைப் போட்டு எக்ஸாம் எழுதுறான். ஸ்கிரைப்னா தெரியல? ஸ்கிரைப் யார் தான் எழுத முடியும் தெரியுமா? 10th பையனா 10th உள்ள ஸ்கிரைபாக இருக்க முடியும். ஸோ 10th பையனுக்கு 9th பையன் தான் எழுத முடியும். 12th இருந்தால் அதுக்கு கீழே உள்ள கிளாஸ் தான் எழுத முடியும். என்ன பிரச்சனையாகும்? அதிகமான நேரம், நீங்கள் நினச்சதை அப்படியே ப்ரெசென்ட் பண்ண முடியாது, நிறைய பிரச்சனை இருக்குது. இது எல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா யாரோட கிருபை வேணும்? அவருடைய கிருபை. நாம் படிக்கணும். கிருபையை கொடுக்கறது யார்? ஆண்டவர் தான் நமக்கான கிருபை என்ன செய்கிறாரு? கொடுக்குறாரு. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, தேவ கிருபை நம்மை வழிநடத்தும்படியாக நாம் செய்ய வேண்டிய வேலையை நாம் செய்வோம். நிச்சயமாக அவருடைய அற்புதமான கிருபை நம்மை ஆச்சரியமாக வழிநடத்தும். எல்லா பிள்ளைகளுக்கும் தேவன் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பார் என்று கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். படிக்கிறோம்ல, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். வெற்றி கொடுக்கிற ஆண்டவருக்கு நன்றி உண்டாவதாக. எங்களை எல்லோரும் நல்ல மதிப்பெண்கள் பெற்று உயர்கல்வியை பெற நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.